ஆஃபீஸ்க்கு வேறு நேரமாச்சு. டைம் இப்போவே ரொம்ப நேரமாயிடுச்சு. சாவி விட்டுட்டு போயிட்டீங்க. நேரம் ஆயிடுச்சுன்னா நான் வந்து எடுத்துக்குவேன். உன் மூஞ்சியில் முழிச்சிட்டு போனால் இனி எனக்கு அங்கே எவனாலாம் என்னை பேச போகிறானோ. என்னைக்கு உன் மூஞ்சியில் முழிச்சிட்டு போய் உயிருக்கு ஆபத்து நிலமையில தான் நான் வர்றேன். இப்படி வந்து முன்னாடி என் மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கிறியே, நான் போகும்போது வெளியில் கிளம்பி போகும்போது முன்னாடி வராதன்னு எத்தனாவது சொல்கிறது? கொண்டா நிற்கிறா. நீ எனக்கு என்னெல்லாம் இன்றைக்கி நடக்க போகுதோ. வாடா வாடா வா, வாடா உட்காரு, வா உட்காரு. என் ஃப்ரெண்டு சேகர் வந்திருக்கான், 2 டம்ளர் டீ போட்டு எடுத்துகிட்டு வா. எதுக்குடா இப்படியெல்லாம் பேசுகிற? அவன் மனசு எவ்வளோ காயப்படும். சும்மா இருடா. இவளை பற்றி நீ நல்லதெல்லாம் நினைக்காத. என்னைக்கு நான் இவளை கட்டிட்டு வந்தேன்னா அன்னையிலேருந்து என் பிஸ்னஸ் படுத்துருந்தான். நான் 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தேன். என்னைக்கு இவ வந்தாலோ நான் இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்குறேன். இவன் மூஞ்சியில் முழிச்சிட்டு போனாலே அன்றைக்கி ஏதாவது எனக்கு கெட்டது தான் நடக்கும். இல்லைடா, அவள் வந்துட்டு தான் அப்படிங்கிறது நீயா நினச்சிக்கிட்ட. உனக்கு ஏதாச்சியே நடந்த விஷயங்கள் எல்லாம் அவள் வந்துட்டு தான் உனக்கு கெட்டதாக நினைக்குதுங்கிறது நீயா நினச்சிக்கிட்ட. அப்படியெல்லாம் யாரையுமே காயப்படுத்தாதடா. அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும். இந்தாங்க நேட்டி. வீட்டில் அக்காலாம் நல்லா இருக்காங்களாங்கண்ணா? குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்க. சரி, எல்லார்த்தையும் கேட்டதா சொல்லுங்கள். கீதாங்கிற வீடு இந்த வீடு தானே? உங்கள் மனைவியாங்க சார்? அவங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி சீட்டு போட்டிருந்தாங்க, நகை சீட்டு. அதில் 12 மாதம் கட்டினா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆளுக்கு 8 லட்ச ரூபா காரும் 5 சவரன் நகையும் கொடுக்குறது. அந்த ப்ரைஸ் வந்து கோடி பேர் போட்டதில் உங்கள் மனைவிக்கு தாங்க சார் அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. உங்கள் மனைவி பேரில் தான் விழுந்திருக்கு அந்த சீட்டு. அதுதான் நாளைக்கு வந்து ஃபார்மெல்லாம் கொண்டு வந்து அந்த நகையை வாங்கிட்டு போங்க. 8 லட்ச ரூபா கார் சாவியும் வாங்கிட்டு போங்க. அதுதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்தேங்க சார். நகை சீட்டா? அப்படி ஒன்றும் நாங்கள் போடலையே. நீ ஏதாவது நகை சீட்டு போட்ட? ஆமாங்க, நான் தான் சீட்டு போட்டேன். கல்யாணத்துக்கு முதல்ல போட்ட சீட்டுங்க. அதுக்கப்புறம் அம்மாட்ட வாங்கி நான் சீட்டு கட்டிகிட்டு இருந்தேன். சீட்டு முடிய போது இடையில கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மனைவி ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க சார். கோடி பேரில் ஒரு ஆளுக்கு அந்த லக்குன்னா உங்கள் மனைவிக்கு நல்ல லக்குங்க சார். உங்கள் மனைவி அதிர்ஷ்டசாலி மனைவிங்க சார். என்னடா இப்போ என்ன சொல்கிற? இப்போ ஒத்துக்கிறியா அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு? ஆமாண்டா, எனக்கு எதாச்சியாக நடக்கிற விஷயத்த இவ வந்ததுனால தான் மைண்டு செட் ஆயிடுச்சு. அதுலேருந்து இவ நல்லது பண்ணாலும் கூட என் மனசுக்கு எல்லாமே கெட்டதாக தான் நானாக நினச்சிக்கிட்டேன். தெரியாமல் ஒருத்தங்களை படுத்தி பேசுகிறது தப்பு. இவ்வளோ நாள் இவளை காயப்படுத்திட்டேன் நான். அவகிட்ட முதல்ல சாரி கேட்டு அவளை நான் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு நீ அவள் ஆசைப்படுறதையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கணும்டா. தெரியாமல் ஒரு விஷயத்த நம்ம எதாச்சியாக நடக்கிற விஷயத்த நம்ம இதனால தான் வந்ததுன்னு நம்பக்கூடாது. சாரிம்மா, நான் இத்தனை நாள் தெரியாமல் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடு. சீக்கிரம் புறப்பட்டு வா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பரவாயில்லைங்க, நீங்கள் எதுக்குங்க மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் வெளியில் போயிட்டு வரவர் உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் வெளியில் காட்ட முடியாதுல்ல. பரவாயில்ல, என்கிட்ட தானே காட்டினீங்க. பரவாயில்லைங்க. நான் அதான் இப்போ புறப்படுறேன், போகலாம். தவறாக புரிந்து கொண்டு மனைவியை குறை கூறும் கணவன்மார்கள் இருக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நன்றி, வணக்கம்.